வெல்கம் டு ஃபிலிம் ரீல் அவார்ட். மீண்டும் ஒரு பிரம்மாண்ட விழாவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாரம் நிறைய பேருக்கு நிறைய அவார்ட் கொடுத்துட்ருக்கோம். மக்களும் நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. சார் இந்த வாரம் இந்த அவார்ட் கொடுங்க, இந்த வாரம் இந்த அவார்ட் கொடுங்கன்னு மக்களோட கருத்தை கேட்டு அதற்கு ஏற்றாற்போல் நிறைய அவார்ட் கொடுத்துட்டு வரோம். இந்த வாரம் யாருக்கு என்ன அவார்ட் தெரில, வாங்க நம்ம ஷோக்கு போகலாம். இந்த வாரம் என்ன அவார்ட் கொடுக்க போகிறோம் குழப்பமாக இருக்கா? எனக்கே குழப்பமாக இருக்குது. ஆக்சுவலி டுடே லஞ்ச் வெரி நைஸ். த குட் கேமராமேன், த குட் எடிட்டர், ஆல் த பீப்புள் லைக் திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஃபிலிம் ரீல் அவார்ட். இந்த மாதிரி யாரெல்லாம் தமிழ் சினிமாவில் சரளமாக தப்பே இல்லாமல் இங்கிலீஷ் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம இன்றைக்கி நம்ம அவார்ட் தர போகிறோம். த பெஸ்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவார்ட். அந்த வகையில் யாரெல்லாம் இன்றைக்கி இங்கிலீஷ் பேசி இந்த அவார்டை வாங்கிட்டு போக போகிறாங்கன்னு தெரில. முதல் போட்டியாளர் யார் வந்திருக்கான்னு தெரில, வாங்க பார்க்கலாம். ஆரியா போன் வாங்க வந்திருக்க மாட்டல. என்ன சார், உங்கள் நண்பர் நண்பேண்டான்னு சொல்லுவீங்க, அவரே உங்களை இவ்வளோ கலாய்க்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் எதுக்காகச்சும் இங்கிலீஷ் பேசணும் சார். What think you? Idiot, stupid, nonsense, you country fruit. Degree no, marriage no, children no, matter no. I complain principal. Name tell. Tell name. Tell. Come on. Pardon. இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் பேசுனீங்க, ஆனால் மேடம்க்கு புரியவே இல்லையா? புரியுற மாதிரி இங்கிலீஷ் பேசுங்க சார். Only thing I tell. You saree, beautiful. Very, very beautiful. Pardon? சார் மேடம்க்கு சுத்தமாக இங்கிலீஷே புரியாத மாதிரியே நிற்கிறாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் சார் அவங்களுக்கு. சாரு நம்ம ஊரு காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருக்காரு. நீங்கள் வேறு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன் சார். பேசுங்க சார். நான் என்ன வச்சுக்கிட்ட வஞ்சனம் பண்றேன்? முடியல, புரிஞ்சுக்குங்க சார். போங்க சார், உங்ககிட்ட எவ்வளோ எதிர்பார்த்தோம், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க சார். விடை தருவா எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை. முதல் போட்டியாளர் அவரால் சரியாக பேச முடியல சொல்லி விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சோகமான பாட்டை போட்டு கிளம்பிட்டாரு. அடுத்து நம்ம போட்டியில் வரப்போறது யாருன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். பசங்க பரிச்சியா உனக்கு அது வந்திருக்குன்னு நான் அப்ப நம்பல. ஆனா இந்த ஒரு வாரமாவே ஒரு டைப்பா தான் இருக்கு. வாங்க சியான் சார், இது சரளமாக இங்கிலீஷ் பேசுறதுக்காக நம்ம அவார்ட் தரோம். இங்கே நீங்கள் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க, இங்கிலீஷ் பேச முயற்சி பண்ணுங்க சார். So you don't worry anything. Who that HOD? That man? Who he to decide? You see. I decide. Understand? Tomorrow morning, discuss in HOD. Problem over. I will talk everything.
Okay. Tomorrow you go discussing HOD. Thanks to come, sir. நினைச்சு தவிச்சு உருகி கிடந்த மனசு பறந்து போகுதே. மனச புடிச்சு கசக்கி புழிஞ்சு பயந்து கிடந்த பழைய நினைவு விலகி ஓடுதே. பூங்காத்து விசிறியாக மாற பூபாலம் என்னை தேடி வந்து சிந்து பாடும். பூவேகம் குடைகளாக மாற விண்மீன்கள் பன்னீராக மாறி தூரம் போடும். சியான் சார் இவ்வளோ தப்பா இங்கிலீஷ் பேசிட்டு இதில் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் வராடுறீங்க. எனிவே நீங்கள் வந்து இங்கே கலந்துட்டு எங்களை சந்தோஷப்படுறது ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் சியான் சார். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நம்ம அவார்ட் கொடுத்துட்ருக்கோம். போட்டி ரொம்பவே கடுமையாக போயிட்டுருக்கு. வரவங்க எல்லாருமே சரளமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அடுத்து நம்ம போட்டியில் வரப்போகிற யாருன்னு தெரில. அவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன பரமா என்ன போய் தப்பாக பேசுகிற? அந்த புள்ளதான் பரமா பார்த்தது. ஏன் நம்ம சித்திரை பார்த்துக்கலாம்ல, ஏன் நம்ம டோப்பு பார்த்துக்கலாம்ல. எப்போ பாரு மூஞ்ச ஊர்னு வச்சுருந்தா எவ பாப்பா நம்ம டோப்பு கூட பார்க்க மாட்டா. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சிரிச்சுமா இருக்கணும் பரமா. இந்த மாதிரி பேசுகிற ஹீரோ தான் அடுத்து நம்ம போட்டியில் வந்து கலந்துக்க போகிறாரு. வாங்க பார்க்கலாம். ஜெய் ஃபார் கோவா. ஜெய் சார், உங்களை இங்கிலீஷ் பேச சொன்னால் இங்கிலீஷ் பாட்டுலாம் டான்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. ஆனால் இது நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவார்டுன்றதால இங்கிலீஷ் பேசணும். GIRL, girls. Ladies and gentlemen, when we have to having a ration card, that's why going to their passport. When we have a passport, that's why we are going to only America. Honestly, why we are going to America? Tell. You tell. Because America is our country. சார், நீங்கள் பாட எடுத்த பாட்டி யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாதுன்னு ஏமாத்துறீங்களா? இங்கிலீஷ் பேசுங்க சார். Temple town, right? Madurai? Yeah, lot of temples there, sir. The world's famous Meenakshi temples there only. Then Neriya Toons, sir. 1000 Toons, I think. Basically. மதுரை பிக் பீச் இருக்கு. What? Beach? வைகை பீச். You fool you, sir. Education, no. That is Vaigai river, no? அப்படியே வளைஞ்சு நேரா போவோமே. Sweet. சூப்பர் ஜெய் சார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நோ எஜுகேஷன் சொல்லி நீங்கள் சூப்பராக இங்கிலீஷ் பேசுனீங்க. இந்த அவார்டு வின் பண்ண பிரகாசமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள் ஜெய் சார். அடுத்து நம்ம போட்டியில் வரப்போகிறது யாருன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்க. இவரை பற்றி சொல்லி எனக்கு வாய் தான் வலிக்குது. இவரை பற்றி சொல்கிறதுக்கு இனிமேல் எதுவும் இல்லை. ஆனால் இவர் தமிழில் பேசினாலே நம்மளால் தாங்க முடியாது. இதில் ஸ்போக்கன் இங்கிலீஷில் வேறு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லி வந்திருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். Honorable Deputy Prime Minister Ji, basically I'm an advocate. Moreover that, as a dutiful citizen of India, I want to get some clarification from you. Can I talk something? நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களே. நீங்க யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா? சார், அவர் ரிசர்வ் பேங்க் ஆஃபீஸரில் அவர் தான் அட்வொகேட்னு சொல்லிட்டாரு. அவரை பேச விடுங்க சார். Just I'm asking only for your argument's sake. Suppose if I break and shake the physical or the mental fitness of your witness, what's your stand? First of all, you must understand the prosecution lawyer, her argument and her witness are strong, very strong. But the defense lawyer is too strong. Don't talk, show it in action. Sorry for the interruption. This is only my introduction. During the cross-examination, you will see my action come direction added with the perfection. In the name of the witness, you are playing with the imitation. That's my conception. No, that is your assumption. Don't get emotion and irritation. You wait and see my further action. அந்த தாடிக்காரனை நிறுத்துனியா? அந்த தாடிக்காரனை நிறுத்துனியா? அந்த தாடிக்காரனை நிறுத்துனியா? சார், நீங்கள் கோவப்படாதீங்க. சார் பேசி முடிச்சிட்டாரு. எனிவே, நீங்கள் வந்து இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவார்டில் கலந்துட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் டிஆர் சார். அடுத்து நம்ம போட்டியில் கலந்துக்க போகிறது ரவிகிருஷ்ணா. இவர் நிறைய அவார்ட் ஷோவில் கலந்துட்டாரு. ஆனால் பரிசை வின் பண்ண முடியல. இந்த அவார்டில் கண்டிப்பாக நான் வாங்கி ஆகணும்னு வந்திருக்காரு. ஏன்னா இது ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றதால நான் நல்லா இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்படி இங்கிலீஷ் பேச போகிறாரு தெரில. வாங்க பார்க்கலாம். ரவிகிருஷ்ணா ஃபார் 7G. இங்கிலீஷ் பேசணும்னா எதுக்கு வாந்தி எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன் சார்? நான் தான் அப்பவே சொன்னேனே,
எனக்கு இந்த படிப்பெல்லாம் வராதுன்னு என்ன பண்றது? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், முடியல. இதுக்கும் இந்த வாட்டி ஒழுங்கா தான் படிச்சேன். என்னமோ தெரியல, இந்த புக்கு எக்ஸாம் இதெல்லாம் கேட்டாலே சாவு மணி அடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் தலையில எழுதி இருக்கணும். நான் வேஸ்ட். நீ போ. சார் நீங்கள் போட்டிக்கு வரதுக்கு முன்னாடி வரலன்னு சொல்லியிருந்தா வேற யாருன்னா சேர்த்துருப்போம். இப்போ எதுவும் பண்ண முடியாது. வந்து ஒரு 2-3 வார்த்தையாச்சும் பேசுங்க சார். இட்ஸ் ரொம்ப கிளியர் ஸ்கை. சூரியன் ஸ்கொல்டிங், இட்ஸ் டூ ஹாட், வேர்த்து கோட்டிங், டைம் இஸ் அப், பேட் லைட் வெதர், யூ ஸ்டூபிட், யூ ரியலி கான்ட் ப்ளே, யூ நோ. பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. சார் இதுக்கு நீங்கள் பேசாமே இருந்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம். இதைத்தான் நான் முதல்ல. வாழ்த்துக்கள் ரவிகிருஷ்ணா சார். சூப்பராக எங்களுக்காக 2-3 வார்த்தை தட்டு மாதிரி பேசுனீங்க. நீங்கள் வந்து கலந்துட்டு எங்களை சந்தோஷப்படுத்துனதுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள் ரவிகிருஷ்ணா சார். அடுத்து நம்ம போட்டியில் வரப்போறவர் யாருன்னு சொன்னால், இவர் ஒரு நகைச்சுவை நடிகர். நகைச்சுவையோட கருத்துக்களை மக்களுக்கு தெரியப்படுத்துறவர். யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல் முறையாக நம்ம அவார்ட் ஷோவில் கலந்துக்கிறாரு. வாங்க சார். லைசன்ஸ் லைசன்ஸ் விவேக் லைசன்ஸ் எடுத்துட்டு பார்த்திபன் கனவு உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட பைக்கே இல்ல, ஏதுடா லைசென்ஸ்? பஸ் வேற இப்ப பாடுற விளையாட்ட என்ன? Respected sir, as I am suffering from fever, I am unable to attend the classes today. So kindly grant me 2 days leave only. Yours obediently, Mano. பார்த்திபன். Yeah. இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அவசரமா போகணும்னு சொல்றீங்க. இவ்வளவுதானே? நீங்க பரப்புங்க முதல்ல. Thank you sir. Alright. அச்சா great. Thank you sir. Please sir. Yes sir. சூப்பர் விவேக் சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நகைச்சுவையோட சிந்திக்க வச்சுட்டீங்க. நீங்கள் வந்து இந்த ஷோவில் கலந்துட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் விவேக் சார். இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவார்டில் பேசின எல்லாருமே சூப்பராக சரளமாக இங்கிலீஷ் பேசினாங்க. போட்டி ரொம்ப டஃப்பாக இருந்ததால் யாருக்கு அவார்டு கொடுத்தன ஒரே குழப்பமாக இருக்குது. இன்றைக்கி இந்த சிறந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவார்டை யார் வின் பண்ண போகிறா தெரில. வாங்க பார்க்கலாம். The winner, Jai for Goa. Ladies and gentlemen, when we have to having a ration card, that's why going to their passport. When we have a passport, that's why we are going to only America. Honestly, why we are going to America? Tell. You tell. Because America is our country. யாருக்கு அவார்ட் போச்சுன்னு பார்த்தீங்க. அவார்ட் வாங்கினவங்களுக்கு எங்கள் ஃபிலிம் ரீல் அவார்ட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து என்ன செக்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நம்ம கொடுக்க போகிற அவார்ட் டம்மி அவார்ட். இப்போ இந்த டம்மி அவார்டில் வரப்போகிறது சிறந்த நாடகங்கள். மக்களை அதிகமாக கவர்ந்த சூப்பரான நாடகங்கள் தான் இனி நம்ம அவார்டு கொடுக்க போகிறோம். அது எந்தெந்த நாடகம் தெரியல, வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது என்னென்னா ஒரு காமெடி ஆர்ப்பாட்டம். இதற்கான காரணம் என்னன்னா, நமது தமிழக மீனவர்கள் இலங்கை எல்லையை தாண்டியதாக கூறி அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தினர் நமது மீனவர்களை சுட்டு கொன்றார்கள். அதை கண்டிப்பதாக கூறி திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்வதை விட அவர் நேரடியாக சென்று
பிரதமரிடம் முறையிட்டால் கண்டிப்பாக இந்த படுகொலைகள் தடுக்கப்படும். ஆனால் அதையெல்லாம் விடுத்து தனது அரசாங்கத்தை எதிர்த்து தானே போராட்டம் செய்கிறார். Stand of DMK is that we should not, our fishermen should not be attacked, even if by chance they cross the borders. I think there are international agreements how the fishermen have to be treated. Our fishermen are not being treated. தனது அரசாங்கத்தை சேர்ந்த காவல்துறை இவரை கைது செய்கிறது. கைது செய்த சில மணி நேரங்களிலே அவரை விடுவிக்கின்றது. இந்த போராட்டம் வெறும் கண் துடைப்பு மட்டும்தானே தவிர தமிழக மீனவர்களை எந்த விதத்திலும் காப்பாற்றாது என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. டம்மி அவார்டில் சிறந்த நாடகங்களை பார்த்தீங்க. இதில் எந்த நாடகம் நம்ம டம்மி அவார்டு வாங்க போகுதுன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். The best dummy award for கனிமொழி. Stand of DMK is that we should not, our fishermen should not be attacked, even if by chance they cross the borders. I think there are international agreements how the fishermen have. ஃபிலிம் ரீல் அவார்ட் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. வாரம் இந்த மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்தின ஒரே நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நிகழ்ச்சியை பார்க்குறவங்க தயவு செய்து உங்கள் விமர்சனத்தை அனுப்புங்க. நல்ல விமர்சனம் எழுதுறவங்களுக்கு ஒரு சின்ன அவார்டு உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சபா. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை பற்றிய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, மதுரவாயில், சென்னை 6,95,000. இமெயில் feedback@captainmedia.in.